அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன? திருக்கணித பஞ்சாகமத்தின்படி ஏற்கனவே தொழில் ஸ்தானத்தில் நுழைந்து விட்டாலும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக மார்ச் 6ஆம் தேதியிலிருந்துதான் தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைகிறார். எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பமும் இது நடந்தே தீரும் என்று சொல்ல கூடிய வகையில் சனி பகவானினுடைய பெயர்ச்சியானது அதிரடியான மாற்றத்தை மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. ஏனென்றால் சனி 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய 4 இடங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய தர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நுழைந்திருக்கிறார். ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார். அஷ்டமாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் அவரது சமகிரகமான குருவின் ஆட்சி வீட்டிற்குள் தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைவது மிக சிறப்பான தொழில் ரீதியான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக உருவாக்கி கொடுக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான தொழில் ரீதியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைப்பதோடு தொழில் ரீதியாக வியக்கத்தக்க வகையில் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது நடுநிலை தவறாத, நீதி தவறாத, நியாயஸ்தராக பார்க்கக்கூடியவர்தான் சனி பகவான். அவர் ஜென்ம சனி, அஷ்டம சனி, 7.5 சனி, கண்டச்சனி போன்ற காலகட்டத்தில் சில சிரமங்களை ஏற்படுத்துவார். ஆனால் அந்த சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் எதுவும் இல்லை. எனவே தொழில் ரீதியாக வளர்ச்சி காணக்கூடிய முதன்மையான யோகத்தை நீதி தவறாத, நடுநிலை தவறாத சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது எப்போதுமே சனி பகவான் சில சிரமங்களை ஏற்படுத்தினாலும் அவர் நீதி தவறாதவராக பார்க்கப்படுகிறார். நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறுதான் நன்மை தீமை கலந்த பலன் கிடைக்குமே தவிர பெரிய அளவில் முழுமையாக நெருக்கடி உங்களை வந்துவிடாது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமர்வதால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு காட்டு பகுதியானது இருக்கிறது. ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் பல விலங்குகள் வாழ்கின்றன. அப்படி பல விலங்குகள் வாழும் போது ஒரு கழுதையானது புலியிடம் சென்று கழுதை சொல்கிறது, இந்த புல்லின் நிறம் ஊதா என்று புலியிடம் சொல்ல, அந்த புலியோ அந்த புல்லின் நிறம் ஊதா அல்ல, பச்சை என்று அந்த கழுதையிடம் சொல்ல, கழுதை விடாப்பிடியாக அந்த புலியிடம் அது பச்சை இல்ல ஊதாதான் என்று சண்டையிட ஆரம்பிக்கிறது. அப்போது அந்த புலியும் அது ஊதா அல்ல பச்சைதான் என்று அந்த புலியிடம் சண்டையிட ஆரம்பிக்கிறது. இப்படி கழுதையும் புலியும் மாறி மாறி சண்டையிட்டு அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று அந்த காட்டின் வனப்பகுதியின் ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கத்திடம் செல்கின்றன. சிங்கத்திடம் சென்று புலி புல்லின் நிறம் பச்சை என்று சொல்ல, கழுதையோ புல்லின் நிறம் ஊதாதானே சிங்கராஜா, நீங்களே சரியான தீர்ப்பை சொல்லுங்க, இந்த புலி தப்பு தப்பா சொல்லுது அப்படின்னு சிங்கத்திடம் சொல்ல, சிங்கம் அவை அனைத்தையும் கேட்டுவிட்டு கழுதையை பார்த்து, கழுதை நீ சொன்னது மிக சரி, புல்லின் நிறம் ஊதாதான், நீ சொன்னதுதான் சரி, இந்த புலி சொன்னது தவறு, அதனால் இந்த புலிக்கு 2 வார சிறை தண்டனை கொடுங்கள் என்று சிங்கமானது தீர்ப்பு அளிக்கிறது. அதை கேட்டவுடன் கழுதைக்கு மிகுந்த மகிழ்ச்சியுடன் புல்லின் நிறம் ஊதா என்று மகிழ்ச்சியுடன் அந்த இடத்தை விட்டு செல்கிறது. ஆனால் புலியோ சிங்கத்தை பார்த்து, சிங்கராஜா புல்லின் நிறம் பச்சைதானே, நீங்கள் ஏன் ஊதா என்று தீர்ப்பு வழங்கினீர்கள் என்று கேட்க, அப்போது சிங்கம் சொல்கிறது, நீ எவ்வளவு பெரிய ஆற்றல் கொண்டவன், எவ்வளவு பெரிய வீரன், மிக வலிமை வாய்ந்த நீ கழுதையிடம் போய் இதற்காக சண்டையிட்டு கொண்டிருக்கலாமா? நீ சொன்ன விடை சரி என்றோ தவறு என்றோ உனக்கு நான் தீர்ப்பு வழங்கவில்லை. நீ சண்டையிட்டது ஒரு கழுதையிடம் என்றுதான் உனக்கு 2 வார சிறை தண்டனை வழங்கியிருக்கிறேன் என்று சொல்ல, புலிக்கு அப்போதுதான் புரிய வருகிறது, நாம் யாரிடம் விவாதிக்கிறோம் என்பதை பொறுத்துதான் அமைகிறது என்பது. அதே போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல நேரங்களில் சிக்கல்களும் நெருக்கடிகளும் அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகிறது. இந்த சூழலில் நாம் தேவையற்ற பிரச்சனைகளை மேலும் மேலும் உருவாக்கி கொள்வதற்கு நாம் யாருடன் விவாதிக்கிறோம், அந்த பிரச்சனை எதை நோக்கி செல்கிறது என்பதை நாம் சற்று கவனிக்க மறந்து விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால் தான் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஆனால் தற்போது தொழில் ஸ்தானத்தில் மிக வலுவாக முழுமையாக சனி பகவான் அமரக்கூடிய இந்த வேளையில் தொழில் ரீதியான
ரீதியிலான சிக்கல்களும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகும். தொழில் ரீதியாக எதை செய்தால் எப்படி வெற்றி கிடைக்கும் என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளையும் திட்டங்களையும் சிறப்பாக மாற்றி அமைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது சனியினுடைய பார்வை பல இடங்களை இந்த தருணத்தில் வெளிப்படுத்துகிறது. சனி 4, 7 மற்றும் 12 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. சப்தம பார்வையை சுகஸ்தானத்தின் மீது செலுத்துகிறார். எனவே உறுதியாகவே திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதே வேளையில் தனித்து தொழில் துவங்கக்கூடிய யோகம் உண்டு. கூட்டு தொழிலாக இருந்தாலும் தனித்து தொழில் செய்தாலும் நிறைந்த லாபம் உண்டு. கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருந்தால் பல நல்ல சுப நிகழ்வுகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பயணங்கள் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. தொழில் ஸ்தான பார்வையை சப்தமத்தின் மீது பதிக்கிறாருங்க. தலைமை பொறுப்பு ஏற்று வழிநடத்தவும் சமூகத்தில் மதிப்பும் அந்தஸ்தும் உயரக்கூடிய சந்தர்ப்பத்தை மிக வலுவாக 7ஆம் இடத்தை பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. நவ கிரகங்களிலே சப்தமாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க சனி பகவான். அதீத சக்தி வாய்ந்த பார்வையாக தொழில் ஸ்தான பார்வை 7ஆம் இடத்தின் மீது பதிவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய தொழில் ரீதியான திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்தல் அனைத்தும் சிறப்பாக கைகூடும். மேலும் குறிப்பாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் தருணமாக சனி பகவான் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. சனியின் அமைப்பு மிக அற்புதமாக இருப்பதால் இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சகாயஸ்தான பார்வையை விரயத்தின் மீது பதிக்கிறாருங்க. எனவே குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களின் பல சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. சிறு முயற்சி கூட வெற்றி வாய்ப்பை பெற்று தருவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் தைரியத்துடனும் துடிச்சலுடனும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. சனி எழுதிய தலைவிதி என்பது கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலன்களை பெற முடியவில்லை என்று இருந்த சூழலில் அவற்றை மாற்றி சுமாட்டாக சிந்தித்து செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சகாயஸ்தான பார்வையை விரயத்தின் மீது பதிப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி துவங்கியவுடன் உறுதியாகவே திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான சிரமம் சிக்கல் என்று இருந்த அத்தனை காரியங்களும் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது தவறாமல் மிதுன ராசிக்காரர்கள் சனிக்கிழமையில் ஏதேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் சிறு அன்னதான உதவியாவது செய்யுங்கள்.